செல்வி, 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 சொல்லுங்கம்மா. அதான் தர்ப்பணம் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, வீடு ஏன் இவ்வளவு அலங்கோலமா கிடக்க? எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் குப்பையில போடு. ஒரு அரிசி, ஒரு பூ எதுவுமே இருக்க கூடாது. சுத்தமா வீட்டை கிளீன் பண்ணி மாப் போட்டுருக்கணும். புரியுதா? உடனே பண்ணு. ஏன்பா தம்பி, இந்த போட்டோவை எடுத்துட்டு போய் பழைய மாதிரி போட்டோவை ஸ்டோர் ரூம்ல வச்சு போட்டுடு. அடுத்த வருஷம் தேதி எப்போ எடுத்துக்கலாம். ஏய், எல்லாம் என்ன ஒரு பொண்ணு? தர்ப்பணம் முடிஞ்ச ஈரம் கூட காயல, அதுக்குள்ள இப்படி எல்லாம் பேசுற? என் அக்கா போட்டோ இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை தான் பிருந்தா, பிரச்சனை தான். நீயும் தான் இருக்க, உன் புருஷனும் தான் இருக்கான். 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்படி இருந்துமே 2 பேராலுமே சேர்ந்து வாழ துப்பு இல்ல. ஆனா நான் அப்படி கிடையாது. என் வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். நான் ஒரு அடி அவர் பக்கத்துல போனேனா அவர் 10 அடி தள்ளி போறாரு. அப்படி இருக்கும்போது இவ்ளோ பெரிய போட்டோவை ஹால்ல வச்சிருந்தீங்கன்னா அத பார்த்து அவருக்கு திரும்பவும் அக்கா ஞாபகம் வரும்ல. இறந்தவங்களே நினைச்சுக்கிட்டு இருந்தா உயிரோட இருக்கனே நானு. என் கூட அவர் எப்ப வாழ்றது? என்னடிச்சி, என் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு நான் தான் பேசி ஆகணும். இங்க பாருங்க, இதுல எல்லாம் வேற யாரும் தலையிடக்கூடாது. மாமா, நீ வந்து உட்காருமா. இல்ல மாமா, நான் எல்லாருக்கும் பரிமாறி முடிச்சிட்டு சாப்பிடுறேன். அப்பா, சாப்பிடுங்கப்பா. டேய் புஷ்பா, என்னம்மா தங்கச்சி, நான் உனக்கு எத்தனை தடவை சொல்றது? நான் உன் அக்கா. அக்கான்னு அன்பா கூப்பிடணும், சரியா? அக்காவா? என்ன அசிங்கம் இதெல்லாம்? ஏன் இவ்வளவு அநாகரிகமா நடந்துக்கிற? என்னடிமா, நான் ஏதோ ரோட்ல போற ஒருத்தனோட ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுற மாதிரி அசிங்கம் அசிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது என்னன்னு தெரியுதா? உன் மாமே, அதான் என் புருஷன் எனக்கு கட்டின தாலி. வந்ததுல இருந்து அவர் என்ன கண்டுக்கவே இல்ல. எத்தனை நாள் தான் அப்படியே பொறுமையா இருக்காருதான். அசிங்கெல்லாம் பார்த்தா நீ வாயும் வயிறுமா இருக்க முடியுமா? வேண்டாம். இங்க பாரு, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நானே புது புடவையெல்லாம் கட்டி லிப்ஸ்டிக், கண்ணுல மைய, கண்ணாடி வளையெல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டேன். தங்கச்சிங்க 2 பேர் இருக்கீங்க. இத்தனை பேர் குடும்பத்துல இருந்தும் என்ன அலங்காரம் பண்றதுக்கு ஒரு ஆளே இல்ல பாத்தியா? புஷ்பா, ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பண்றது ரொம்ப அசிங்கமா இருக்கு. இங்க பாருங்க, உங்களை இங்க யார் ராகவும் கூட வாழ வேண்டாம்லாம் சொல்லல. ஆனா இன்னைக்கு எங்க அண்ணியோட நினைவு நான் மொத்த பேர் அவங்கள நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல நீங்க போய் தப்பா இருக்குங்க. நீங்க வாழுங்க, உங்க வாழ்க்கைக்கு நாங்க யாரும் குறுக்க வர மாட்டோம். ஆனா அதுக்குன்னு கொஞ்சம் நேரங்காலம் இருக்கு. சரி குழந்தனாரே, தெரியாம தான் கேக்குறேன். கண்மணி அண்ணினா அப்ப நான் யாரு குழந்தனாரே?
கனி, யாருக்குமா எடுத்துட்டு போற? அப்பாக்கு. ஆ, ஆ, போ, போ, போ. ஆ. ம். அப்பா காஃபி குடிங்கப்பா. நான் போடல, செல்வி ஆண்டி தான் போட்டாங்க. நான் வாங்கிட்டு வந்தேன். நான் இன்னும் காஃபி போடலாம் கத்துக்கலப்பா. ஆனா சீக்கிரமே கத்துப்பேன். புத்திசாலி பொண்ணு. இந்தாங்க குடிங்க. உட்கார். குடிங்கப்பா. நல்லா இருக்காப்பா? ம். இன்னும் செல்வி ஆண்டி இட்லி செஞ்சுட்டு இருக்காங்க. மல்லிப்பூ இட்லி சாப்பிடலாம். ம். அப்பா இப்போ நீங்க குடிக்கிறதே இல்லையாப்பா? ம்ஹும். நீங்க இப்படியே இருங்கப்பா. இப்பதான் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. முன்னாடிலாம் உங்க பக்கத்துல வர்றதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் தெரியுமா? இனிமே அப்பா உனக்கு பிடிக்காத எதையும் பண்ண மாட்டேன்.